மாரிஸ் டியூஷன். இன்னைக்கு டியூஷனில் 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 அப்படின்னு வந்துச்சுன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு greater than or equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது -3, அதாவது எக்ஸுங்கிறது -3 விட பெருசாக இருக்கணும், -1 விட சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து ஒரு சார்பு 3ஆக பிரிஞ்சிருக்கு. நமக்கு எந்தெந்த நம்பர் வரும்போது எந்தெந்த சார்பு வரும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது வந்து 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா 1 விட பெரிய நம்பர்கள் என்ன பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, இதுதான் நம்ம கணக்கில் இருக்குது, இதை நம்ம எழுதிக்கிறோம். இப்படி வந்துச்சுன்னா இப்படி. இப்போ 1 விட பெருசுனா 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். சரியா, இப்போ 2 இது வந்து எக்ஸ் வந்து நமக்கு -1 இது ஈக்குவல் போட்டு அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். -1 1 விட பெருசு என்னது நமக்கு +1 1 விட சிறுசு. அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும், -1 வருமா, -1க்கு வரும், அடுத்து 0க்கு வரும், அடுத்து +1. இது மூணுக்குமே 3 நம்பர் வந்தால் இது யூஸ் பண்ணணும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸுங்கிற அந்த நம்பர் வந்து நமக்கு -3 விட பெருசாக இருக்கணும். 3 எடுத்துக்கிடக்கூடாது, ஈக்குவல் பட்டால் தான் இதை எடுத்துக்கிடணும். இப்போ 3 விட நமக்கு -3 விட பெருசாக இருக்கணும், -1 விட சின்னதாக இருக்கணும்னா ஒரே ஒரு நம்பர் தான் வரும், -2. சரியா, இதான் வரும். இது வந்து நம்ம எழுதியிருக்கோம், நமக்கு கணக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பக்கத்தில் இப்படி எழுதி வச்சுக்கணும். ஏன்னா வரையறுக்கப்பட்டால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4 இது கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 0னா என்ன, அடுத்து எஃப் ஆஃப் -1.5னா என்ன, அடுத்து 4th வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றா செய்யலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறது நமக்கு எந்த லிமிட்டில் வரும் அப்படின்னா எக்ஸ் வந்து நமக்கு 1 விட பெருசாக இருக்கிறப்ப வரும், 3ங்கிறது 1 விட பெருசாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போ என்னது, எக்ஸ் + 2 அப்படிங்கிற சார்பை எடுத்துக்கணும். எக்ஸ் + 2 அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 3 பிரதிடுறோம், 3 + 2 அப்படிங்கிறது 5. அப்போ எஃப் ஆஃப் 3 வந்து நமக்கு என்னது 5. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 0 எதில் வரும் அப்படின்னா இந்த செகண்ட் இதில் வரும். அப்படி தானே, எக்ஸோட மதிப்பு வந்து -1 1 விட பெருசாக இருக்கணும், +1 1 விட சிறுசாக இருக்கணும். அது 2க்குள்ள 0 வருதா, அப்போ 0 வர்றதுனால அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், அதோட வேல்யூவே 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் 0 வந்து நமக்கு என்னது 2, செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்டு வந்து எஃப் ஆஃப் -1.5 கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இந்த -1.5 எதில் வரும்னா நமக்கு லாஸ்ட்டு எக்ஸோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -3 விட பெருசாக இருக்கணும், -1 விட என்ன இருக்கும், சிறுசாக இருக்கணும். இந்த நம்பர் லைன் வரைஞ்சி பார்ப்போம் இல்லையா, அப்படி நம்பர் லைன் வரைஞ்சோன்னா இப்போ இது 0, இது -1 அப்படி தானே, -1 இது -2ன்னு வச்சுக்கோங்க, இது -3 இப்படி இருக்கும். சரியா, இப்போ -1.5 எதில் வரும், இந்த இடத்துல வரும். அப்படி தானே, -1.5. அப்போ நமக்கு எக்ஸ் -1 இந்த லிமிட்டில் இது வரும். அப்போ நம்ம அதை பிரதிடுறோம், எக்ஸ் -1ங்கிற சார்பு எடுத்துக்கிறோம். எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், -1.5 போடணும். சரியா, 1.5 -1. இப்போ -1 ரெண்டுமே ஒரே குறி தானே, இப்போ மைனஸ் தான். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டிக்கலாம், கூட்டி அந்த குறியவே போட்டுக்கணும். இப்போ 1.5 1ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 2.5. இது எப்படி கூட்டணும், 1.5 1ங்கிறத இங்கே போடக்கூடாது, இங்கே போட்டுட்டு பாயிண்ட் வச்சு புள்ளி எழுதிக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும், 2.5. என்னது ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ், ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால -2.5. அப்போ எஃப் ஆஃப் -1.5ஓட வேல்யூ என்ன, -2.5. அப்போ 3வது கணக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 4வது கணக்கு. 4வதுல பாருங்கள், எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 ரெண்டு இது கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டிக்கணும். எஃப் ஆஃப் 2 அப்படிங்கிறது எந்த லிமிட்டில் வரும்னா எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கிறப்ப என்ன சார்பு யூஸ் பண்ணணும், எக்ஸ் + 2ங்கிற சார்பு யூஸ் பண்ணணும். அது எழுதியிருக்கோம். எக்ஸுங்கிற இடத்துல 2 போடுங்க, 2 + 2 என்ன வரும் நமக்கு 4. அப்போ எஃப் ஆஃப் 2ங்கிறது 4ன்னு வந்துருச்சு. அடுத்து எஃப் ஆஃப் -2ங்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும். -2ங்கிறது எந்த லிமிட்டில் வரும் நமக்கு, எக்ஸோட வேல்யூ -3 விட பெருசாக இருக்கணும், -1 விட சின்னதாக இருக்கணும். அப்போ அது என்ன சார்பு, எக்ஸ் -1ங்கிற சார்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் -1ங்கிறத எடுத்துருக்கோம். சரியா, எடுத்துட்டு எக்ஸ் வர இடத்துல -2வை நம்ம பிரதிடுறோம். -2 இதில் ஒரு கணக்கு இந்த சார்பில் உள்ள -1. அப்போ ரெண்டுமே நமக்கு ஒரே குறியீடு. அப்போ என்ன பண்ணலாம், 2 நம்பரையும் கூட்டி அதே குறியீடை போட்டுடலாம். அப்போ வந்து 2 1ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 3. அப்போ -2 -1 கூட்டினா -3. அப்போ எஃப் ஆஃப் -2 அப்படிங்கிறது -3. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ எஃப் ஆஃப் 2ங்கிறது என்னது 4, எஃப் ஆஃப் -2ங்கிறது என்னது
இது -3 அப்படி தானே -3. அப்போ நமக்கு என்ன வரும் 4 - 3 வந்து என்னது 1. இப்போ நம்ம கொடுத்த 4க்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.